நண்பர்களுக்கு வணக்கம். MAG-TNPSC அகாடமியிலிருந்து முனைவர் மா. விஜய் அலெக்சாண்டர். ஜனவரி மாதம் 23ஆம் தேதியின் முக்கியமான நடப்பு நிகழ்வுகளை காண்போம். திமிங்கல உமிழ்நீர் ஆம்பர் கிரீஸ் என்று அழைக்கப்படும். பாரதிய அந்தரிக்ஷா ஸ்டேஷன் என்னும் ஆய்வு நிலையத்தை 2035க்குள் விண்ணில் நிறுவ இஸ்ரோ திட்டமிட்டுள்ளது. 2023இல் சந்திரனின் தென் துருவத்தில் விண்கலன்களை இந்தியா சாஃப்ட் லேண்டிங் செய்தது. விண்வெளியில் விண்கலன்களை ஒருங்கிணைக்கும் டாக்கிங் தொழில்நுட்பத்தை ரஷ்யா, அமெரிக்கா, சீனா ஆகிய நாடுகளுக்கு பிறகு வெற்றிகரமாக நிகழ்த்தியிருக்கும் 4வது நாடு இந்தியா ஆகும். மிக குறைந்த செலவில் ரூபாய் 370 கோடியில் இந்த சாதனையை நிகழ்த்தப்பட்டிருக்கிறது என்பது நமது இஸ்ரோ விஞ்ஞானிகளின் தொழில்நுட்ப மேன்மையையும் திறமையையும் உலகுக்கு பறைசாற்றுகிறது. விஞ்ஞான ஆய்வுகளுக்காக இந்தியா தனது GDPயில் 0.64% மட்டுமே ஒதுக்கீடு செய்கிறது. சந்திரனில் இருந்து சோதனைக்கு மண் கொண்டு வருவதற்கு ஏவப்படும் சந்திராயன் 4 முயற்சிக்கு முன்னோடியாக பலமுறை ஸ்பேஸ் டாக்கிங் சோதனைகள் இஸ்ரோவால் தற்போது நடத்தப்படுகின்றன. யுனிசெஃப் கணக்குப்படி உலகில் சுமார் 15 கோடி குழந்தைகள் ஆதரவற்றவர்களாக உள்ளனர். நாட்டில் பொது சுகாதார சேவைகள் மேம்பாட்டுக்கான தேசிய சுகாதார இயக்கத்தை மேலும் 5 ஆண்டுகளுக்கு நீட்டிக்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது. கடந்த 2013இல் தேசிய ஊரக சுகாதார இயக்கம், தேசிய நகர்ப்புற சுகாதார இயக்கம் ஆகிய இரண்டையும் ஒருங்கிணைத்து தேசிய சுகாதார இயக்கம் தொடங்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. தேசிய காசநோய் ஒழிப்பு திட்ட முயற்சிகளால் 2015ஆம் ஆண்டில் 1 லட்சம் பேருக்கு 237 என இருந்த காசநோய் பாதிப்பு 2023ஆம் ஆண்டில் 195ஆக குறைந்துள்ளது. இந்திரதனுஷ் இயக்கம். இந்திரதனுஷ் இயக்கம் என்பது ஒருங்கிணைந்த தடுப்பூசி இயக்கத்தின் ஒரு பகுதியாக குறிப்பாக கர்ப்பிணி பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு தடுப்பூசி செலுத்தப்படுவது குறைவாக உள்ள பகுதிகளில் உள்ளவர்களுக்கும் விடுபட்டவர்களுக்கும் நடத்தப்படும் ஒரு சிறப்பு தடுப்பூசி இயக்கமாகும். பிரதமரின் தேசிய டயாலிசிஸ் திட்டத்தின் கீழ் 2023-24ஆம் ஆண்டில் 4.53 லட்சத்துக்கும் மேற்பட்டோர் பலனடைந்தனர். அறிவால் செல் இரத்த சோகை ஒழிப்பு இயக்கத்தின் கீழ் பழங்குடியின பகுதிகளில் 2.61 கோடிக்கும் மேற்பட்டோருக்கு பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. 2023 ஜனவரியில் தொடங்கப்பட்ட யூவின் இணையதளம் மூலம் கர்ப்பிணிகள், பச்சிளம் குழந்தைகள், சிறார்களுக்கு சரியான நேரத்தில் தடுப்பூசிகள் செலுத்தப்படுவது உறுதி செய்யப்படுகிறது. குவாட் கூட்டமைப்பில் இந்தியா, அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, ஜப்பான் ஆகிய நாடுகள் இடம்பெற்றுள்ளன. பெண் குழந்தைகளை பாதுகாப்போம், படிக்க வைப்போம் திட்டம். பிரதமர் நரேந்திர மோடியால் கடந்த 2015ஆம் ஆண்டு இந்த திட்டம் தொடங்கப்பட்டது. குழந்தை பாலின பாகுபாட்டை களைவதும் பெண்களின் வாழ்க்கை முறையை வலிமைப்படுத்துவதும் இதன் நோக்கமாகும். தேசிய வாக்காளர் தினம். 11வது தேசிய வாக்காளர் தினத்தை இந்திய தேர்தல் ஆணையம் ஜனவரி 25ஆம் தேதி கொண்டாடுகிறது. இந்திய தேர்தல் ஆணையம் கடந்த 1950ஆம் ஆண்டு ஜனவரி 25ஆம் தேதி ஏற்படுத்தப்பட்டது. இதை குறிக்கும் விதத்தில் ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி 25ஆம் தேதி தேசிய வாக்காளர் தினம் கொண்டாடப்படுகிறது. பிரதம மந்திரி சுரக்ஷா பீம யோஜனா. விபத்து காரணமாக ஏற்படும் மரணம் அல்லது இயலாமைக்கு விபத்து, மரணம் மற்றும் இயலாமை காப்பீட்டை வழங்கும் விபத்து காப்பீட்டு திட்டம் ஆகும். இந்த திட்டம் 1 வருட காப்பீட்டு திட்டம் ஆகும். இது ஆண்டுதோறும் புதுப்பிக்கத்தக்கது. சுவிட்சர்லாந்தில் உள்ள டாவோஸ் நகரில் உலக பொருளாதார கூட்டமைப்பு கூட்டம் நடைபெற்றது. நாட்டில் 82% சணல் விவசாயிகள் மேற்கு வங்கத்தை சேர்ந்தவர்கள் ஆவர். முதல்வர் மருந்தகம். பொது பெயர் ஜெனரிக் மருந்துகளையும் பிற மருந்துகளையும் குறைந்த விலையில் பொதுமக்களுக்கு கிடைக்க செய்யும் வகையில் தமிழகத்தில் முதல்வர் மருந்தகங்கள் தொடங்கப்படும் என தமிழக அரசு அறிவித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. மொழிக்காக உயிரை தியாகம் செய்தவர்களின் நினைவாக ஆண்டுதோறும் ஜனவரி 25ஆம் தேதி வீர வணக்க நாள் கடைபிடிக்கப்படுகிறது. மொழிப்போர் தியாகிகள் தாளமுத்து, நடராசன், தர்மாம்பாள் ஆகியோர் ஆவர். இந்திய துணைக்கண்ட வரலாற்றின் கண்ணோட்டத்தை மாற்றி அமைக்கும் இரும்பின் தொன்மை எனும்
நூலை முதல்வர் மு.க. ஸ்டாலின் வெளியிடுகிறார். இந்த ஆண்டு குடியரசு தினத்தை ஒட்டி தனது மாளிகையில் குடியரசுத் தலைவர் அளிக்கவிருக்கும் தேநீர் விருந்து வரவேற்புக்கு அழைக்கப்படுபவர்களுக்கு இந்தியாவின் 5 தென் மாநிலங்களின் கலை மற்றும் கலாச்சாரத்தை பிரதிபலிக்கும் பொருள்கள் இடம்பெற்ற கைவினை பெட்டி அழைப்பிதழை குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வழங்கியுள்ளார். இந்த ஆண்டு தேநீர் விருந்துக்கு அழைக்கப்பட்டுள்ளவர்களுக்கு தமிழகம், கேரளம், கர்நாடகம், தெலுங்கானா, ஆந்திர பிரதேசம் ஆகிய 5 தென் மாநிலங்களின் வளமான பாரம்பரியத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் பொருள்கள் இடம்பெற்று கைவினைப் பெட்டிகள் வழங்கப்பட்டுள்ளன. இதில் தமிழகத்தின் காஞ்சிபுரம் பட்டு நெசவு திறனை பறைசாற்றும் சிறு முடிச்சுப்பை சேர்க்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. நன்றி.